السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. إذا فرغ الحاج من طواف القدوم والسعي من الصفا والمروة وبقية الحج مدة أيام قليلة وكثيرة ماذا يفعل؟ يقيم بمكة مغرما فيطوف بالبيت كما كلما بدا له. அல்ஹம்துலில்லாஹ். ஃபிக்ஹ் சட்ட தொடரில் ஹாஜிகள் புனித மக்கா மதீனா சென்ற பின்பு என்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பது பற்றி 2 வாரங்களாக நாம் உரையாடி வருகிறோம். புனித உம்ரா செய்வதற்கான அந்த சட்டத்திட்டங்கள் வழிகாட்டுதல்கள் என்ன, தவாஃபின் போதும் சாயின் போதும் என்னென்ன திருவாசகங்களை நாம் ஓத வேண்டும் என்பன விஷயங்களை நாம் கடந்த வியாழன் உரையாடி கொண்டோம். இப்போது ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு கிளம்புகிறார். இந்த மக்கா சென்று விட்டார்கள், உம்ராவை நிறைவேற்றி விட்டார்கள். ஹஜ்ஜினுடைய காலம் வருகிறது, துல்ஹஜ் 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாளிலிருந்து அவர்கள் மினா, அரஃபாத், முஸ்தலிஃபா போன்ற அந்த புனித ஸ்தலங்கள் சென்று அல்லாஹ்வை தொழுது அவரிடத்தில் 2 கரம் ஏந்தி கெஞ்சி மன்றாடி துவா கேட்க வந்திருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தில் இடம்பெறுகின்றன. ஒரு ஹாஜி புனித மக்கா சென்று தவாஃபுல் குதூம் என்ற அந்த தவாஃப், அதாவது மக்கா சென்ற மாத்திரத்திலே செய்கின்ற தவாஃப், அதை முடிக்கிறார். பின்பு உம்ரா, சஃபா மருவாவுக்கு முதல் செய்கிறார். இதெல்லாம் ஓரளவுக்கு இடையிடையே அவர் தவாஃப்கள் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில ஹஜ்ஜுக்கான நாட்கள் நெருங்கிவிட்டன. அப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்ட வேண்டும். எஹராம் கட்டி அவருக்கு சௌரியப்படுமானால் அந்த ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னாலே ஒரு நஃபிலி தவாஃப் செய்து கொள்ளலாம். நஃபிலி தவாஃப், அது தவாஃப் செய்து விட்டுத்தான் ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு மினாவுக்கு கிளம்ப வேண்டும் என்பதல்ல. 2 ரக்காத் தொழுவது என்பது அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தவாப் செய்து விட்டு புறப்பட்டால் அந்த ஹஜ்ஜினுடைய அந்த கடமையில் இலகுவாகும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறார். எப்போது அவர் எஹராம் கட்டிவிட்டாரோ ஹஜ்ஜுக்கு, ஏற்கனவே அவர் ஐவேளை தொழுகையை மஸ்ஜித் ஹராம் பள்ளியாசிலே தொழுது ஜமாத்தோடு தொழுதுவார் இருப்பார், ஆண்கள் பெண்கள். இப்போது இன்னும் கவனமாக ஜமாத்தை விட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் ஐவேளை ஜமாத்தோடு தொழ வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் தொழ வேண்டும். குறிப்பாக நாம் ஏற்கனவே நினைவு கூர்ந்திருக்கிறோம், மஸ்ஜித் ஹராம் பள்ளி வாசலில் ஒரு வேளை தொழுதால் 25,000 முறை தொழுத நன்மையை விட அதிகமாக இருக்கிறது ஒரு வேளை தொழுகைக்கு. இன்னொரு ரிவாயத் அறிவிப்பு இருக்கிறது, இப்போ இன்ன சலாத்துன் ஃபீ ஹைரும் மின் மிஆ அல்ஃபி ஸலா ஃபீமா சிவாஹு. 1,00,000 முறை தொழுத தொழுகையை விட நன்மை அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஃபிக்ஹ் கிதாபில் ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைத்து பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஜமாத்துக்கு நன்மை இருக்கிற காரணத்தினால ஜமாத்தோடு தொழ முயற்சிக்குது. இங்கே நாம் ஊரில் இருக்கிற போது நம்மள நிறைய பெருமக்கள் என்ன சிரமமாக இருந்தாலும் கூட ஜமாத்தை விடாமல் வந்து விடுகிறார்களா இல்லையா? அதே போன்று சரி, துல்ஹஜ் 8ஆம் தேதி அதற்கு யௌமு தர்வியா என்று சொல்வார். ஒட்டகைகளுக்கு, வாகனங்களுக்கு அதனுடைய தாகத்தை தீர்க்கிற நாள் என்று சொல்வார். தர்மியா என்றாலே தரு வியா என்றாலே தாகத்தை திருப்பி. எனவே அன்றைய நாளில் துல்ஹஜ் 8ஆம் நாளில் ஒட்டகையில் சவாரி செய்து மினா செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய தாகத்தை தீர்த்து விட்டோம் என்றால் அது நிறைய தண்ணீரை ஒட்டகைகள் சேமித்து வைத்துக் கொள்ளும். மினாவுக்கு புறப்படுகிறார். மினாவுக்கு புறப்பட்டு அங்கே சென்ற மாத்திரத்தில் துலூஷம், சூரியன் உதயமாகிற வரை அங்கே இருந்து லொஹருடைய நேரம் வருகிற போது லொஹர் தொழுகை, அசர் தொழுகை எல்லாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு அவர் முயற்சிப்பார். ஜமாத்தை விட்டு விடக்கூடாது. 8ஆம் நாள் எங்கே இருப்பார்கள் என்றால் மினாவிலே இருப்பார்கள். அரஃபாவுடைய நாள் வருகிறது. அடுத்து மினா முடிந்த அரஃபா நாள் 9ஆம் நாள். 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் வருகிறது. அதுதான் மிக மிக முக்கியமான நாள். அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும்? சூரியன் உதித்ததிலிருந்து இயன்ற மட்டும் நாம் அங்கே அரஃபாவிலே தங்க வேண்டும்.
அரஃபாவிலே அரஃபாத்திலே மஸ்ஜித நமீரா, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜித நமீரா. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே தொழுகை நடத்திருக்கிறார்கள். அங்கே அரஃபாத் பேரூரை நிகழ்த்திருக்கிறார்கள். எனவே ஹாஜி பெருமக்கள் அங்கே சென்று 2 ரக்காத் தொழுவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்வார். கட்டாயம் இல்லை, முயற்சி எடுத்து, பெருமானார் புனித பாதங்கள் பட்ட இடம் அல்லவா. ஆனால் அங்கே சென்று நாம் தங்க மாட்டோம், நமக்கென்று கூடாரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். எனவே நாம் இயன்ற மட்டும் ஒரு 2 ரக்காத் மஸ்ஜித் நமீராவினை சென்று நாம் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக லுகர் அசரை ஜம்மு செய்து தொழுவது. லுகர் அசரை ஜம்மு செய்து தொழுவது ஹனஃபி மத்ஹபிலே சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அதாவது இமாமுல் ஹஜ், அந்த ஹஜ்ஜுக்காக இமாம் அங்கே நியமனமாயிருப்பார். அவரை பின்தொடர்ந்து தொழுதால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆய்வு அப்படித்தான் இருக்கிறது. லுகர் அசரை ஜம்மு செய்து தொழுவது, கசர் செய்தும் தொழுவது. அப்படி இல்லாத போது தங்களுடைய டென்ட்டுகள்லேயே அவர்கள் தொழுதார்கள் என்றால் ஜம்மு கசர் இல்லாமல் அந்தந்த நேரத்தில் தொழ வாய்ப்பு இருக்குமானால், லோகருடைய நேரத்தில் லோகர், அசர் நேரத்தில் அசர், இப்படி தொழ வாய்ப்பு இருக்குமானால் நாம் அப்படி தொழுவது சிறப்பு. இருந்த போதும் கூட டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் இல்லை நாம் ஜம்மு கசர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள், தர்க்கம் பண்ணாமல் சேர்ந்து தொழ வேண்டியதுதான். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹனஃபி இமாம் அதை அவர்கள் ஆதரிக்கிறார். மாஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் லுகர் அசரை ஜம்மு செய்து தொழுவதற்கு பின்னாலே துஆவுடைய நேரம் தொடங்குகிறது. தொழுகைக்கு பின்னாலே என்ன செய்ய வேண்டும் என்றால், அரஃபாத்திலே தங்கியிருக்கிறோம். அரஃபாத் குல்லுஹா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார், குல்லுஹா மௌகிஃப், எல்லாமே தங்குமிடம் தான். ஆனால் அங்கே பத்தன உருனா என்று ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, அங்கு மட்டும் தொழக்கூடாது. பெருமானார் தடுத்திருக்கிறார். சைத்தான் அவருடைய சேஷ்டைகள் அங்கே இருக்கும். அதோடு அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. முன்னோர்களிலே பலர் தவறாக நடந்த காரணத்தினாலே அவர்கள் அதாபு செய்யப்பட்ட இடம். அந்த இடத்தை அவர்கள் மக்கா நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் அதை காம்பவுண்ட் பண்ணி வைத்திருப்பார்கள், வேலி போட்டு வைத்திருப்பார்கள். அங்கே தொழ வேண்டியிருக்காது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அரஃபாத்திலே நாம் குளித்து கொள்ள வேண்டும். குளித்து நாம் அப்படி குளிக்கிற போது வேகமாக அழுத்தமாக நம்முடைய உடம்பை தேய்க்கக்கூடாது. காரணம், முடிகள் உதிர்ந்து விட. தானாக முடிகள் உதிர்ந்தால் குற்றம் இல்லை. நாம் நல்ல முறையில் தேய்க்கிற போது அதன் காரணமாக ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முடி உதிர்ந்து விட. சில பேருடைய உடம்பில முடி அதிகமாகவும் இருக்கும், வெகு சீக்கிரமாக உதிரவும் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துஆவிலே நாம் இறங்கிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால துஆவிலே இறங்கி எந்த அளவுக்கு துஆ செய்யணும். ஜபலுர் ரஹ்மத் என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை மேலே ஏறி நம்முடைய மக்கள் அங்கே என்ன செய்வார்கள், துஆ செய்வார்கள். அங்கே தொழுகை கிடையாது, துஆ செய்வார். ஜபலுர் ரஹ்மத். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இடத்திலேயும் துஆ கேட்டிருப்பதா நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். நின்றவாறு இயன்ற மட்டும் துஆ செய்ய வேண்டும். அப்படி நிற்க முடியாவிட்டால் மட்டும் அமர்ந்து, சரி அங்கே போக முடியாவிட்டால் தங்களுடைய டென்ட்டுகளில் கூடாரங்களில் இருந்தவாறு என்ன செய்யலாம், அதிகம் துஆ செய்யலாம். கையேந்தி நம்முடைய அக்குள் தெரிகின்ற அளவுக்கெல்லாம் கையேந்தி நாம் அதிகம் திக்ர் அமல்கள் தான் நாம் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு உலக அலுவல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. சாப்பாட்டத்தில் இயன்ற மட்டும் ஒரு லிமிட்டாக சாப்பிட்டு கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்து முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. முஸ்தலிஃபாவில் இரவு தங்கும்போது மிகச் சிரமமாக ஆகிவிடும். பாத்ரூம் கக்கூசுக்கெல்லாம் போக வேண்டி ஏற்படும். அப்போது அந்த நேரத்திலே நிலைமையை பொறுத்திருக்கிறது. ரஷ்ஷாக இருக்குமானால் நாம் போக முடியாமல் போய்விடும், திணற வேண்டிய நிலை உண்டாகிவிடும். மாஷா அல்லாஹ். அரஃபாத்தை முடிக்கிறார்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னாடி. காரணம், 2 ஃபர்லுகள், முக்கியமான ஃபர்ல் என்னவென்றால் 2 ஃபர்ல். அரஃபாத்திலே தங்குவது, தவாஃப் ஜியாரா, இந்த 2மே ஃபர்லுகளாக இருக்கிறது. எனவே அரஃபாவிலே முக்கியமாக தங்க வேண்டும். தங்கிவிட்டு இரவு முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுகிறார். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுகிறார். மக்ரிப் தொழுகையை அரஃபாவிலே வைத்தோ அல்ல முஸ்தலிஃபா போற வழியில வைத்தோ தொழுகக்கூடாது. மாறாக மக்ரிப் இஷாவை முஸ்தலிஃபா சென்றதுக்கு பின்னால் தான் ஜம்மு செய்து தொழுக வேண்டும். அமீருல் ஹஜ், நான் முதல்ல சொல்வது இமாமுல் ஹஜ். இமாமுல் ஹஜ் என்றால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இமாம். அமீருல் ஹஜ் என்றால் ஒவ்வொரு கூடாரத்திற்கும் அல்லது ஒவ்வொரு ஜமாத்துக்கும் ஒரு அமீர் இருப்பார் அல்லவா. அந்த அமீரை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அரஃபாத்திலே அவர்கள் மக்ரிப் இஷாவை ஜம்மு செய்து தொழுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சொல்லப்போனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை அதிகம் வற்புறுத்துகிறார். முஸ்தலிஃபா சென்ற உடனே
நாம் எங்கே நாம் தரையில் தான் படுத்திருப்போம். உடனே சென்ற உடனேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்ரிப் இஷாவை ஜம்மு செய்து தொழுது விட வேண்டும். ஒரு பாங்கு 2 இக்காமத்து அல்லது எந்த கேப்பும் இல்லாவிட்டால் அந்த 2 இக்காமத் தேவையில்லை. ஒரே இக்காமத்திலேயே மக்ரிப் இஷா சேர்த்து தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொழுது கொள்ள வேண்டும். இவ்வாறு ஜம்மு செய்து தொழுகும் போது ஜமாத்தோட ஜம்மு செய்து தொழுவது என்பது அவசியம் அல்ல. சில சமயங்களில் தனியாக ஜம்மு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அங்கே இருப்பிடங்களை பொறுத்திருக்கிறது. தனியாக தொழுதாலும் கூட மக்ரிப் இஷாவை ஜம்மு செய்துதான் தொழுக வேண்டும். அடுத்தபடியாக சொல்லுகிறார்கள், முஸ்தலிஃபாவிலே நாம் இரவு தங்க வேண்டும். ஃபஜ்ர சாணி வரை தங்க வேண்டும். ஃபஜ்ர அவ்வல் இருக்கிறது, ஃபஜ்ர சாணி இருக்கிறது. முதலிலே ஒரு வெளிச்சம் காட்டும், அது ஃபஜ்ர அவ்வல். பிறகு வெளிச்சம் காட்டும், அடிவானத்தில் வெளிச்சம் காட்டும். அதுவரை தங்கி சூரிய உதயம் வந்ததற்கு பின்னாலே அதற்கு பின்புதான் மினாவுக்கு புறப்பட தயாராக வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின்னாலே முஸ்தலிஃபாவில் எவ்வளவு துவா கேட்க முடியுமா? சும்மா எத்துஃபி எதுவுல்லாகவே எது கூறுகிறாமா குபைல துளி ஷம்சி. அதுவரை எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியுமோ நாம் திக்ர் செய்து கொண்டிருக்க வேண்டும். முஸ்தலிஃபா எல்லா இடங்களும் மௌகிஃபா இருக்கிறது, தங்குமிடமாக இருக்கிறது. அதே சமயத்தில் முஸ்தலிஃபாவில் பத்தன முஹஸ்ஸர் என்று ஒரு இடம் இருக்கிறது. அரஃபாத்தில் அந்த பத்தனை உருனா அங்கே எப்படி நாம் தங்கக்கூடாதோ அதே போல முஸ்தலிஃபாவில் பத்தன முஹஸ்ஸர் என்று இருக்கிறது. அந்த இடத்தை நாம் தவிர்த்து கொண்டு விட வேண்டும். மிக மிக முக்கியமாக தவிர்த்து கொண்டு விட வேண்டும். அங்கும் கூட பள்ளிவாசல் அல் மஷாருல் ஹராம் என்கிற ஒரு பள்ளிவாசல், மஷாருல் ஹராமிலே இயன்ற மட்டும் தொழுவதற்கு அது முஸ்தலிஃபா பள்ளிவாசல். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுத இடம். எனவே அந்த இடம், அந்த பள்ளிவாசலுக்கு பேர் அல் மஷாருல் ஹராம். குரானிலே வருகிறது, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ் இந்தல் மஷாரில் ஹராம் என்று வருகிறது. முஸ்தலிஃபா பள்ளிவாசலுக்கு பெயர் அல் மஷாருல் ஹராம். மினா பள்ளிவாசலுக்கு பெயர் மஸ்ஜித் ஹைஃப். அரஃபா பள்ளிவாசலுக்கு பெயர் நமீரா, மஸ்ஜித் நமீரா. இந்த 3 பள்ளிகளுமே முக்கியம் வாய்ந்த பள்ளி. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சென்றோம் என்றால் நமக்கு இடம் கிடைக்கிறதே சிரமமாக இருக்கும் தொழுவதற்கு. மக்கள் ஆயிரம் மக்கள் குழுமி இருப்பார்கள். நிறைய பேர் வாகனங்களில் வந்தவர்கள் அங்கே சென்று ஷிஃப்டில் ஆவார்கள். 5 நாட்களும் அவர்கள் படுக்கை போட்டு அவர்கள் சீட்டை பிடித்துக் கொள்வார்கள். இதற்கு மத்தியில் நம்மளால் இயன்ற அளவுக்கு அந்த முஸ்தலிஃபாவில் நாம் எந்த அளவுக்கு நாம் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியுமோ, வல்ல ரஹ்மான் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். மன்னிப்பு வேண்டுவோர் உண்டா? மன்னிக்கிறேன். ரிசுக்கு வேண்டுவோர் உண்டா? ரிசுக்கை தருகிறேன். சோதனையில அகப்பட்டிருப்போர் உண்டா? அவருடைய சோதனை நான் லேசாக்குகிறேன். ஏதாவது ஹலாலான ஹாஜத் இருக்கிறதா? அந்த ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் புறத்திலிருந்து ஒரு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முஸ்தலிஃபாவுடைய அந்த நைட் நேரத்தில், இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் தங்குகிறோமோ நல்ல முறையில் நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல முறை தூங்கவும் செய்ய வேண்டும். கசருக்கு பின்னால் இனிமையான முறையில் திக்ர் அமலோடு அப்படியே தூங்கி நாம் அந்த ஃபஜ்ருக்கான அந்த நேரம் வரும்போது இருந்து விட வேண்டும். இதுதான் மினாவுடைய சட்டங்கள், முஸ்தலிஃபா சட்டங்கள். மறுபடியும் நாம் மினாவுக்கு செல்ல போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தானை கல்லடிப்பது, குர்பானி கொடுப்பது, தலைமுடி இறக்குவது, இது போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் நினைவு கூறுவோம். எல்லா ஹாஜிமார்களுடைய அந்த ஹஜ்ஜுகள் மிக சிறப்பான முறை, சீரான முறையில் நிறைவேறுவதற்கு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவனான வாஹிர்.